பூட்டானில் இருக்கிறோம். ரொம்ப சிறப்பாக அற்புதமாக வந்து யாத்திரை வந்து தொடங்கி போயிட்டு இருக்கு. பூட்டானை பற்றி பல விஷயங்கள் சொல்லலாம். அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா இதனுடைய இயற்கை அமைப்பு, இயற்கை வளம், மலையினுடைய தன்மை, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயஸ்னோட அந்த தொடர்ச்சி தான். கிட்டத்தட்ட இந்தியா மாதிரி தான் இருக்கு. ரொம்ப அன்பு மிகுந்த மக்களாக வந்திருக்காங்க. இப்பேற்பட்ட மக்களுக்காக இப்பேற்பட்ட அருமையான அற்புதமான இயற்கை வளம் மிக்க ஒரு நாடு, இறைவனின் கொடை என்றே வந்து சொல்லலாம். தொடர்ச்சியாக வந்து நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸோட வந்து பயணம் பண்ணிட்டு இந்த ஆன்மீக யாத்திரையை வந்து மேற்கொண்டுட்டு இருக்கோம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய பொதுவான கேள்வி என்னென்னா, என்னோட லைஃப் பார்ட்னரை, வாழ்க்கை துணையை, கணவன் அல்லது மனைவியை நான் எப்படிங்க வந்து சூஸ் பண்ணுறது? இதுதான் பெரிய பிரச்சனையே. ஒரு வயசுலேருந்து ஒரு 25-26 வயசு வரைக்கும் நம்ம வந்து நம்ம லைஃப்பை பிடிச்ச மாதிரி தனியாக அம்மா அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸோட வாழ்ந்துட்டு வந்துட்டுருப்போம். பட் ஒரு குறிப்பிட்ட வயசை தாண்டும் போது ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாகவே தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிடுறாங்க. ஒரு சில நபர்கள் எனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் இருந்தால் நல்லாயிருக்கும், எனக்குண்டான தேவைகள் என்பது இருக்கிறது, அப்போ அந்த தேவைகளை நான் கடந்து போகிறதுக்கு எனக்கு கம்பல்சரி லாயல்ட்டியான, ஹானஸ்டியான ஒரு பார்ட்னர் வேணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க. ஸோ எப்படிப்பட்ட பார்ட்னரை நீங்கள் சூஸ் பண்ணணும், எப்படிப்பட்ட பார்ட்னரை நீங்கள் சூஸ் பண்ணும்போது அது பாதிப்பில்லாமல் அமையும், ஒருவேளை பாதிப்பு வந்தால் கூட அதை எப்படி நம்மால் வந்து எளிமையாக வந்து ஃப்யூச்சரில் வந்து சால்வ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். முதல்ல உங்கள் பார்ட்னரை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் குவாலிட்டியை ஒன்றை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா, நான் என் பார்ட்னரை தேடி போக போகிறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு பார்ட்னர் வரப்போகிறாங்கன்னா, நான் முதல்ல அந்த பார்ட்னருக்கு எந்த அளவுக்கு லாயலாக, எந்த அளவுக்கு ஹானஸ்டியாக அந்த பார்ட்னருக்கு நான் இருக்க போகிறேன்றதை முதல்ல உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த உலகமே நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன் தான். இந்த உலகமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இயங்குறீங்களோ அதற்கு தகுந்தாற் போல தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ ரோட்டில் போகிற ஒருத்தன்ட்ட நீங்கள் அன்பாக பேசுனீங்கன்னா அன்பாக பேசுவான், கடுப்பாக பேசுனீங்கன்னா கடுப்பாக பேசுவான். நீங்கள் ஆணவத்தில் நீங்கள் வந்து வெப்பன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அவன் மறுபடியும் வெப்பன் யூஸ் பண்ண தான் செய்வான். அப்போ எக்ஸ்டர்னல் ரியாலிட்டின்றது இன்டர்னலி நீங்கள் என்ன ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா, நீங்கள் ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்கள் எவ்வளோ லாயலாக, எவ்வளோ ஹானஸ்டியாக நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும். முதல்ல உங்களோட ரிலேஷன்ஷிப் 2 வகையான ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஓப்பன் ரிலேஷன்ஷிப்பா இல்லை க்ளோஸ்டு ரிலேஷன்ஷிப்பா, இதை வந்து முன்னாடியே நீங்கள் கிளியராக பேசிடணும். ஓப்பன் ரிலேஷன்ஷிப்லையும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் நிறையா இருக்காங்க. பட் ஓப்பன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்ந்து, ஹானஸ்டியான வாழ்க்கையை வாழ்ந்து, நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியுமான்னு கேட்டால் கேள்விக்குறியாக இருக்கிறது. க்ளோஸ்டு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும்போது எக்ஸ்க்ளூசிவிட்டி அப்படின்றதுக்குள்ளே வந்துடுது. அப்போது அந்த லாயல்ட்டி, அந்த ஹானஸ்டியை உங்களால் நிறைவேற்ற முடியுமா, காப்பாற்ற முடியுமா என்பதை முதலில் நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து 2வது என்னென்னா, உங்கள் பார்ட்னர் எப்படிப்பட்ட பார்ட்னராக இருக்கணும் அப்படின்னா, நல்லா சிரிக்கணும், சிரிக்கவும் வைக்கணும். இது வந்து ஒரு பெரிய குவாலிட்டி. காரணம் என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா, சிரிப்பு அப்படின்றது வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க. ஆன்மாவினுடைய நிலையே ஆனந்தமான நிலை தான். அப்போ யார் ஒருத்தர் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கிறாரோ, ரொம்ப உருன்னே இருக்கிறாரோ, ரொம்ப ஒர்க்காலிக்காகவே இருக்கிறாரோ, ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவர்கள் மீது உங்களுக்கு வெறுப்புணர்வு என்பது தானாகவே ஏற்பட்டுவிடும். காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அந்த மன இறுக்கத்தை குறைப்பதே வந்து அந்த ஹாப்பினஸ், அந்த ஸ்மைல் தான், அந்த சிரிப்பு தான். நல்லா கவனித்து பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில், உங்களோட சர்க்கிளில் உங்களுக்கு யார் மேலே ஈர்ப்பு அதிகமாக இருக்கும், யார் மேலே அன்பு ஜாஸ்தி இருக்குன்னா, உங்களை யார் சிரிக்க வைக்கிறாங்களோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களோ, அவங்க மேலே உங்களுக்கு ஈர்ப்பு தானாக வந்துடும். ஏன்னா அந்த சிரிப்பு என்பது இறைவனின் அம்சம். அது அனைவரையும் கவரக்கூடிய தன்மை பெற்றது. உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்துட்டு நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னா, ஒரு 60-70 வருஷம் உங்கள் பார்ட்னரோடு நீங்கள் வாழ போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 60-70 வருஷம் வந்து அவங்க உருன்னே இருக்கிறாங்க, ரொம்ப கடுப்பாகவே இருக்கிறாங்கன்னா, அவங்களோட நம்மளால் வந்து நிம்மதியாக வாழ முடியுமா என்பதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஸோ நல்லா சிரிக்கணும், சிரிக்கவும் வைக்கணும். டேக் இட் ஈஸி பாலிசியை அவர் வந்து அப்ளை பண்ணணும் அவரோட லைஃப்பில்.
எப்போ டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை, டேக் இட் ஈஸினா எல்லாத்தையுமே டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிறது கிடையாது. உங்களை கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல கட்டுப்படுத்தணும், உங்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய இடத்துல கண்ட்ரோல் பண்ணணும், உங்களை ஃப்ரீயாக விட வேண்டிய இடத்துல ஃப்ரீயாக விடணும். இது எப்படின்னா ஒரு கார் ஓட்டுற மாதிரி, பிரேக் போட வேண்டிய இடத்துல பிரேக் போடணும், எக்ஸலேட்டர் கொடுக்க வேண்டிய இடத்துல எக்ஸலேட்டர் கொடுக்கணும், கியர் மாற்ற வேண்டிய இடத்துல கியர் மாற்றணும், பார்க் பண்ண வேண்டிய இடத்துல பார்க் பண்ணி வண்டி ஆஃப் பண்ணிடணும். அப்போ ஒரு வண்டி ஓட்டுறதுன்றது இது எல்லாமே கலந்து கம்பைன் பண்ணியிருக்கிற மாதிரி குடும்ப வாழ்க்கையும் அந்த ஒரு எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண தெரிந்த அந்த நபராக இருக்க வேண்டும். ஸோ அடுத்து மெயினான குவாலிட்டி என்னென்னா, உங்கள் பார்ட்னர் வந்து ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் இருக்கக்கூடிய பார்ட்னராக இருந்தாங்கன்னா உங்களோட எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா என்னுடைய நண்பர்கள் நிறைய இருக்காங்க, அதுபோக என்னோட வெல்விஷர்ஸ் இருக்காங்க, நிறைய இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பர்சன்ஸ் வந்து கூட வச்சுக்கிறாங்க, ஒரு உயர்ந்த நிலையில் இருக்காங்க இந்த சமுதாய அந்தஸ்தில். அவங்க எப்படிப்பட்ட பர்சன்ஸை கூட வச்சுக்கிறாங்கன்னா, நல்லா பேசுகிறவனையும் நல்லா தெளிவாக இருக்கிறவனையும் அறிவானவனையும் கூட வச்சுக்க மாட்டாங்க. யார் வந்து எத்திக்கல் வேல்யூஸோட ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸோட, அதாவது தனக்கு என்னானாலும் பரவாயில்ல, அந்த உயிருக்கு நம்ம அந்த ஒரு தப்பை நம்ம செஞ்சிடக்கூடாது அப்படின்ற அந்த எத்திக்கல் வேல்யூஸோட வாழக்கூடிய நபர்களை தான் அவங்க கூட வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இப்படிப்பட்ட நபர்களால் தான் நமக்கும் ஆபத்து வராது, அவங்களுக்கும் ஆபத்து வராது. அப்போ அப்படிப்பட்ட நபர்களோட பயணம் பண்ணும்போது தான் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும் என்பதை அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால் உங்களோட பார்ட்னர் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸோட அந்த ஸ்பிரிச்சுவல் ட்ராவலில் இருக்கிறாங்க, அந்த ஒரு இறை பக்தியில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கும். நான் தான் பெரியாள், என்னால் எல்லாம் முடியும்னா அகங்காரம் இருக்கும், ஆணவம் வந்துவிடும், மதிக்கக்கூடிய தன்மை வராது. பகுத்தறிவை பாராட்டுகிறேன், ஆனால் அந்த பகுத்தறிவு என்பதே நம்மை மீறிய ஒரு ஆற்றல் கொடுத்தது அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கும்போது பக்குவம் தானாக வந்துவிடும். பகுத்தறிவு நான் தான் பெரியாள்னு வந்து நினச்சிட்டிங்கன்னா ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் இல்லாமல் போயிடும். ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் இல்லை, ஸ்பிரிச்சுவாலிட்டியை புரிஞ்சுக்கல அப்படின்ற தன்மை இருக்குது அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாள் வந்து நிலைப்பது கடினமாகி விடுகிறது. அடுத்து மெயினானது என்ன அப்படின்னா, நான் தான் பெருசு அப்படின்னு சொல்லி எப்பயுமே தன்னையே முன்னிறுத்திட்டு இருக்கிறவங்க, ஈகோயிஸ்டிக் பர்சனாலிட்டியை சூஸ் பண்ணிங்கன்னா லைஃப் நாசமாக போயிடும். மைண்டில் வச்சுக்கோங்க. என் ஈகோ முக்கியம் இல்லை, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரியான முடிவுகளை தீர்க்கமாக தைரியமாக எடுக்கக்கூடிய நபர்கள் உங்கள் வாழ்வில் உங்களோட பயணம் பண்ணுறாங்க அப்படின்னா நாளை பின்ன எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஏன்னா சில நேரத்தில் என் ஈகோ முக்கியம் இல்லை, எனக்கு நீ தான் முக்கியம், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம், இந்த ரிலேஷன்ஷிப்பை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நான் எப்பேற்பட்ட முயற்சியை வேணால் உன்னுடன் நான் வந்து சேர்ந்து எடுப்பதற்கு நான் வந்து தயார் நிலையில் இருக்கிறேன்ற மனநிலையோடு உங்கள் பார்ட்னர் இருந்தாங்கன்னா அதோட ஒரு பெரிய பொக்கிஷம் எதுவுமே கிடையாது. ஆனால் தன் சுயநலத்திற்காக, தன் உடல் தேவைக்காக, தன் மன சந்தோஷத்துக்காக நம்ம பார்ட்னரை கண்டுக்காம அவங்களே சந்தோஷமாக இருக்காங்க, ஆப்போசிட் பர்சனோடைய அந்த ஹாப்பினஸ்ஸை, அவங்களுடைய சுகத்தை, அவங்களுடைய நல்லது கெட்டதை கன்சிடர் பண்ணல அப்படின்னா நிச்சயமாக அந்த ரிலேஷன்ஷிப் பிரச்சனையில் தான் முடியும். அப்படிப்பட்ட பார்ட்னரை கம்பல்சரி வந்து சூஸ் பண்ணாதீங்க. அடுத்து என்ன அப்படின்னா, தன்னை அடுத்தவங்களோட இடத்துல வச்சு பார்க்கக்கூடிய அந்த குவாலிட்டி அது உங்கள் பார்ட்னர்கிட்ட இருக்கான்னு சொல்லி நிச்சயமாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். நார்சிசிஸ்டிக் அப்யூஸ், நார்சிசிஸ்டிக் பிஹேவியர்லாம் பீப்புள் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரியான பீப்புளெலாம் அமைஞ்சிட்டாங்கன்னா வாழ்க்கையே நரகமாயிரும். அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டோமேன்றக்கா வாழக்கூடிய வாழ்க்கையாயிடும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அது நரக வேதனையாகி வந்து மாறிவிடும். அப்போது எனக்கு வலிக்கும்ல, அவங்களுக்கு வலிக்கும். எனக்கு ஒரு தேவை இருக்குல்ல, அப்போ அவங்களுக்கும் ஒரு தேவை இருக்குது. எனக்கு பசிக்கும் இல்லை, அப்போ அவங்களுக்கும் பசிக்கும். எனக்கு கோபம் வரும்ல, அப்போ அவங்களுக்கு கோபம் வரும். நான் மனுஷன் தானே, அப்போ அவங்களும் மனுஷன்தான். எனக்கு ஆத்திரம் வரும்ல, அப்போ அவங்களுக்கு ஆத்திரம் வரும். எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்படும்ல, அப்போ அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் தேவைப்படும். நான் ஒரு சோலோ ட்ரிப் போகணுன்னு ஆசைப்பட்றேன்ல, அப்போ அவங்களும் சோலோ ட்ரிப் போகணுன்னு ஆசைப்படுவாங்க. நான் வந்து அப்போ இத்தனை சூழ்நிலைகள்லையும் நான் என்னை மட்டுமே முன்னிறுத்தாமல் ஆப்போசிட் பர்சனோட ஷூஸில் நான் வந்து என்னை வச்சு பார்க்கக்கூடிய ஒரு குவாலிட்டி இருக்குது, கேரக்டர் இருக்குன்னா அந்த பர்சனால் உங்களுக்கு பாதிப்பு வரவே வராது. ஏன்னா பிறர் இருக்கக்கூடிய இடத்துல தன்னை வைத்து பார்க்கும்போது பிறருடைய கஷ்டம் என்பது தானாக புரிந்துவிடும். அப்போ எப்போ பிறருடைய கஷ்டம் என்பது தானாக புரிந்து விடுகிறதோ அப்போ உங்கள் கஷ்டத்தை ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்வார்கள். இதை வந்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து எப்படிப்பட்ட பார்ட்னரை மெயினாக நீங்கள் சூஸ் பண்ணால், பேச்சில் ஒன்று இருக்கும், செயல்பாடில் வேறு இருக்கும். இந்த பார்ட்னரை சூஸ் பண்ணிங்கன்னா வீணாக போயிடுவீங்க, மைண்டில் வச்சுங்க. பேசுகிறது பெரிய ஞானப்பழம் மாதிரி பேசுவாங்க, ஆனால் ஆக்டிவிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி ஆப்போசிட்டாக இருக்கும். பேசுகிறது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், செயல்பாடுகள்லாம் நெகட்டிவாக இருக்கும். இப்படிப்பட்ட பார்ட்னரை சூஸ் பண்ணிங்கன்னா வாழ்க்கை நாசமாக போயிடும். பேச்சு ஃபுல்லாக நெகட்டிவாக இருக்கும்,
சில பேருக்கு செயல்பாடு பூரா பாசிட்டிவாக இருக்கும். இப்படிப்பட்ட பார்ட்னரை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னா கூட லைஃப் நல்லாயிருக்கும். ஆனால் பேச்சு ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்குது, பெரிய தத்துவ சித்தாந்தங்கள்லாம் பேசி, புக்கில் படித்ததை பேசி, டிவியில் பார்த்ததை பேசி, 4 வீடியோவில் பார்த்ததை பேசுகிறவன் மட்டும் நல்லவர்கள் என்று அர்த்தம் கிடையாது. அப்போ என்ன, பேச்சில் இருக்கிறது மாதிரியே செயல்பாடும் இருக்கிறது என்றால் அவர்கள் பேச்சில் இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டி செயல்பாட்டிலையும் வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறாங்கன்னா அந்த குவாலிட்டியான ரிலேஷன்ஷிப் வெகு நாட்கள் நீடிக்கும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து வந்து ரிலேஷன்ஷிப்பில் அந்த திருமண பந்தத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை வந்து சூஸ் பண்ண போகிறீங்கன்னா மெயினாக எப்படிப்பட்ட பர்சனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும்னா, பணத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் குணத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும்னு தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. காரணம் என்னென்னா, பணத்துக்கு எவன் ஒருத்தன் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறானோ அதனுடைய ஆணிவேர் பாவம், குணத்தினுடைய ஆணிவேர் புண்ணியம். இது எப்படி புரிய வைக்கலான்னா, பணம் 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 பணம்னு ஓடிக்கிட்டே இருந்தால் மனம் இறுக்கமாயிரும், ரஃப் அண்ட் டஃப் ஆயிரும், ஸ்ட்ரெஸ் ஆயிரும். அப்போ அந்த பணம் மட்டும்தான் வேணுன்றதுக்கு நிறைய பாவச் செயல்களை செய்ய ஆரம்பித்து விடுவான். நம்பர் 2 பிஸ்னஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவான், சட்டத்திட்டங்களுக்கு எதிராக போக ஆரம்பிச்சிருவான். பணம் மட்டும்தான் முக்கியம்னு நினைக்கிறப்போ பல பிரச்சனைகளுக்குள் சிக்கி உங்கள் வாழ்க்கையும் போயிடும், அவங்க வாழ்க்கையும் சேர்ந்து போயிடும். எவன் ஒருவன் குணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறானோ, குணம்தான் முக்கியம், மனிதர்கள் வேல்யூ முக்கியம், பீப்புள் முக்கியம், மன நிம்மதி முக்கியம், ஹாப்பினஸ் முக்கியம், விட்டு கொடுத்து போகிறது முக்கியம், குணத்திற்கு யார் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அப்போ பணம் சில இடங்களில் வரலனாலும் பரவாயில்ல, அதனுடைய ஆணிவேர் என்னவா இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியமாக இருக்கும். பிற நலம் நாடுவது புண்ணியமாகவும், பிற நலம் நாடாமல் பணம் மட்டுமே நோக்கம் நீங்கள் வந்து போயிட்டு இருக்கீங்கன்னா அது பாவமாக முடியும். ஒருவர் உங்களுக்கு ஒரு பணம் கொடுக்கும்போது மனம் வந்து கொடுக்க வேண்டும், சந்தோஷமாக கொடுக்கணும், வைத்தறிச்சலில் கொடுக்கக்கூடாது, ஐயோ போதேன்னு கொடுக்கக்கூடாது. அப்போ ஆனந்தத்துடன் கொடுக்கக்கூடிய பணமானது பிளஸ்ஸிங்காகவும், வைத்தறிச்சலுடன் பதட்டத்துடன் ஐயோ போதே அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் மைண்ட் செட்டோடு கொடுக்கக்கூடிய பணமானது பாவமாகவும் முடிகிறது. இதை வந்து நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த மெயினான குவாலிட்டி என்ன அப்படின்னா, விட்டு கொடுத்து போகக்கூடிய குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். சில நேரத்தில் ஆண் விட்டு கொடுத்து போகணும், சில நேரத்தில் பெண்ணும் விட்டு கொடுத்து போகணும். ரெண்டும் மியூச்சுவலாக இருக்கணும். ஆண் இழுத்து பிடிக்கும் போது பெண்ணும், பெண் இழுத்து பிடிக்கும் போது ஆணும் விட்டு கொடுத்து போக வேண்டும். எப்பயும் நானே விட்டு கொடுத்துட்டு போனாலும் அந்த ரிலேஷன்ஷிப் போர் அடிச்சிடும், எப்பயும் அந்த பொண்ணே விட்டு கொடுத்துட்டு போயிட்டு இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப் போர் அடிச்சிடும், வாழ்கிற வாழ்க்கையில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்போ என்னன்னா, சில நேரத்தில் இது ஒரு 2 பேரும் சேர்ந்து ஓட்டுற ஒரு கார் மாதிரி, ஒரு 500 கிலோமீட்டர் ட்ராவல்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த வாழ்க்கை பயணம் 250 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டுங்க, 250 கிலோமீட்டர் அவங்க ஓட்டட்டும். அது மாதிரி போகும்போது டயர்ட் இல்லாமல் போக முடியும். இப்போது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஒருத்தர் நல்ல குவாலிட்டியில் வந்து இருக்கிறான்னா வாழும் வாழ்க்கை ஃபுல்லாகவே அந்த நல்ல குவாலிட்டிலேயே வாழ்ந்துருவான்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. நிறைய மாயை வரும், நிறைய நபர்கள் வழி மாற்றுவதற்காக வருவார்கள், நிறைய சோதனைகள் வரும். அப்போ தடம் மாறுவதற்கு, தடம் புரளுவதற்கு முன்னாடி இருந்த குவாலிட்டிஸ் இப்போ சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை நினைவில் வச்சுக்கணும். அப்போ என்னன்னா, இதை நினைவில் வைத்துக்கொண்டு நம்ம பார்ட்னர் வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். அடுத்த மெயினான குவாலிட்டி என்ன அப்படின்னா, பெண்களோ சரி ஆண்களோ சரி கண்ட்ரோலில் வைக்கணும்னு நினைக்கிறதே முதல்ல தவறான விஷயம். கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க. அவங்களோட கண்ட்ரோல் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் கண்ட்ரோல் வேணுன்ற மனநிலையில் போகிறீங்கன்னா எதிரியாகி விடுவீர்கள், வெறுப்புணர்வு வந்துவிடும், உங்களுடன் வாழக்கூடிய அந்த நிம்மதியை இழந்து விடுவார்கள். அப்போ மெயினாக கண்ட்ரோலில் வச்சுருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது, ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணணும்னு நினைங்க, விட்டு பிடிங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. எப்போ நீங்கள் நம்பிக்கை வளர்கிறதோ, உங்கள் மேலே உங்கள் பார்ட்னருக்கு எப்போ அதிகப்படியான நம்பிக்கை வளர்கிறதோ அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடுவாங்க. ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் என்னை வழி நடத்துங்க, நீங்கள் என்னை லீட் பண்ணுங்கள், உங்களை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி எப்போ ஒரு பெண் வந்து ஒரு ஆண்கிட்ட சொல்கிறாளோ அப்போ அந்த ஆணிற்கு அந்த வாழ்க்கை வாழ்கிறது ரொம்ப எளிதாயிடும். ஆனால் எப்போ அந்த பெண் உன்னை நான் நம்பலை அப்படின்ற வார்த்தை எப்போ பெண்கள் கிட்ட இருந்து வருதோ அந்த ஆணுக்கு அந்த வாழ்க்கை வாழக்கூடிய அந்த நிம்மதி போய்விடும், சந்தோஷம் போய்விடும். தோனி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, பார்த்துருக்கீங்களா? உலகமே என்ன ஏற்றுனாலும் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் என் பொண்டாட்டி என் கூட இருக்கணும் பார். A peaceful home is one of the most important thing to do. I can fight with the whole world, I can deal with 1,000 stress, but I need my wife on my side. காரணம் என்ன அப்படின்னா, உலகமே எதிர்த்து நின்னாலும் ஒரே ஒரு பெண் இந்த ஆண்மகனை நம்புகின்றாள் என்றால் அது வந்து மலையவே புரட்டி போடக்கூடிய வலிமை பெற்றது. சில நேரத்தில் நான் தப்பே பண்ணிட்டா கூட உலகமே என்னை விட்டு கொடுத்துரும், ஆனால் என் மனைவி என்னை விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு கணவன் எப்போதும் நினைப்பான். சில நேரத்தில் மனைவி தவறு பண்ணிட்டா கூட உலகமே எதிர்த்து பேசினாலும் தவறாக பேசினாலும் என் கணவன் என்னை விட்டு கொடுக்க கூடாது என்று மனைவி நினைப்பாள்.
அப்போ என்னன்னா அந்த ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணுற அளவுக்கு அந்த நம்பிக்கையோட நான் உன் கூட இருக்கேன், நான் சப்போர்ட்டிவாக இருக்கேன், சந்தோஷத்தில் நான் உன் கூட இருக்கிறத விட கஷ்ட காலத்தில் நான் கூட இருக்கேன்ற மனநிலையோடு இருக்கிறவங்கள தாராளமாக வந்து நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், வாழ்க்கை துணையாக வந்து ஏற்றுக்கலாம். மெயினாக கமிட்மெண்ட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, திருமண வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் அவங்க கூட நீங்கள் பழகி பார்க்குறது ரொம்ப 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 நல்லது. வித் லிமிட்டேஷன்ஸோட ஒரு லெவல் மெயின்டைன் பண்ணி கண்ணியத்தோட கொஞ்ச நாள் பழகி பார்ப்பது ரொம்ப 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 நல்லது. ஏன்னா ஒரு சில பேரோட ஒரிஜினல் கேரக்டர் நீங்கள் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். அப்போ அதை வந்து இன்றைக்கி நிறைய பேர் டேட்டிங் அப்படின்றது தவறான வார்த்தைன்னு நினைக்கிறாங்க. டேட்டிங் அப்படின்றது தவறான வார்த்தையாக இருந்தால் நீங்கள் அப்படி கருதினாலும் கூட அந்த டேட்டிங்கில் சந்திப்பது, பேசுவது, அந்த நேரத்தை செலவிடுவது, கண்ணியத்துடன் அவர்களுடன் நீங்கள் பயணம் பண்ணும்போது அவங்களோட முழு கேரக்டர் தெரிஞ்சுக்கலனாலும் ஓரளவுக்கு அவர்களுடைய கேரக்டர் நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியும். நிறைய நபர்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஒரிஜினல் ஃபேஸே வந்து காட்டுவாங்க. அதனால முன்னாடியே பழகி பார்த்து அவர்களோட கேரக்டர் என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நீங்கள் போவது மிகவும் நன்றாக இருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். கண்ணை மூடிட்டு இவர் எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார், நல்லா பேசுகிறாரு, நல்லா மெசேஜ் பண்ணுறாரு, டெக்ஸ்ட் பண்ணுறாரு, வேணுங்கிறதெல்லாம் வாங்கி தராருன்றனால அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிட்டீங்கன்னா பல பேரை மீட்டப்பில் சந்திக்கிறேன், கிளாஸஸில் சந்திக்கிறேன், சத்சங்கத்தில் சந்திக்கிறேன், அவசரப்பட்டு போனதுனால அந்த வாழ்க்கையே வீணாக போயிடுது. ஒருவேளை அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் போயிட்டீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா யோசித்து முடிவெடுத்து இது நமக்கு செட் ஆகுமா, சரிப்பட்டு வருமா, இது நம்மளால கடந்து போக முடியுமா, நமக்காக அவங்க மாறுவாங்களான்னு பாருங்க. அப்படி மாறக்கூடிய தன்மை இல்லைன்னா அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. சந்தோஷமா டிவோர்ஸ் பண்ணிட்டு அடுத்த பார்ட்னரை பாருங்க. நீங்க இந்த ஒரு டைம் டிவோர்ஸ் பண்றதுக்கு, நான் வெளிப்படையாக பேசுறாலும் தப்பா எடுத்துக்க, இந்த ஒரு டைம் நீங்க டிவோர்ஸ் பண்றதுக்கு நீங்க யோசிச்சீங்கன்னா வாழ்க்கை முழுவதும் நரகமாக மாறிவிடும். இதை வந்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து ஃபைனலா மெயினான குவாலிட்டி திருமண வாழ்க்கையில என்ன அப்படின்னா, உங்கள் கணவனோ அல்லது மனைவியோ அவர்களுக்கு ஒரு தேவை என்ற ஒன்று இருக்கும்போது, அது எப்பேற்பட்ட தேவையாக இருந்தாலும், நீங்கள் எப்பேற்பட்ட பிஸி ஷெட்யூலில் வந்து இருந்தாலும் அந்த தேவைக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா, கம்யூனிகேஷன் நல்லா பண்ணுறாங்களா, ரெகுலர் கம்யூனிகேஷன்லேயே இருக்காங்களா, நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை உயிர்ப்புடன் வச்சுக்கிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க அதை கன்சிடர் பண்ணுறாங்களா, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா அப்படின்றத பார்த்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் போங்க, அந்த திருமண வாழ்க்கைக்குள்ள போங்க, நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டினா அப்படிப்பட்ட வாழ்க்கையே இல்லாமல் நம்ம தனியாக கூட வாழ்ந்துட்டு போயிடலாம். இல்லை தனியாக வாழ முடியல என்னால், எனக்கு ஒரு பார்ட்னர் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நல்ல டைம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா பழகி பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருமண பந்தத்துக்குள் போகிறது ரொம்ப 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 சிறந்தது. ரொம்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும், சீக்கிரம் கல்யாணம், நாளைக்கே கிளவியாகி நாளானிக்கு சாக போகிற மாதிரி அந்த மென்டாலிட்டியில் தயவு செஞ்சு இருக்காதீங்க. அந்த ப்ரெஷருக்குள்ளே வந்து போய் சிக்கிக்காதீங்க. இன்றைக்கி காலம் மாறிடுச்சு. அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்லை. வேல்யூஸோட பீப்புள் இல்லை, எத்திக்கல் வேல்யூஸ் இல்லை. ரொம்ப வந்து பணத்தை நோக்கிய அந்த அரக்கத்தனத்தை நோக்கிய வந்து போகிறாங்க. அதனால் தயவு செய்து கொஞ்சம் நல்ல டைம் எடுத்துக்கங்க. நல்ல டைம் எடுத்து உண்மையாவே உங்க கூட ஒருத்தர் இருப்பாரு அப்படின்னா 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 10 வருஷம்னாலும் உங்களுக்காக அவர் நிப்பாரு. ஒரு கேரக்டரால உங்க கூட வந்து நீங்க வந்து உங்களோட டைம் கொடுக்குறீங்க, நேரத்தை கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்க. ஆனா அவரால் ஒரு 3-4 மாசம் கூட உங்களோட டிராவல் பண்ண முடியலன்னா அந்த ஆரம்ப சுகங்களுக்காக, ஆரம்ப சந்தோஷத்துக்காக இது நல்லா இருக்குன்ற வேகத்தில் நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா அப்புறம் அந்த வாழ்க்கை நரகமாக மாறிவிடும். தயவு செய்து இதை வந்து புரிந்து கொள்ளுங்கள். நல்ல டைம் எடுத்துக்கங்க. வருஷ கணக்கில் கூட டைம் எடுத்துக்கங்க. அந்த வருஷ கணக்கு டிராவல் நீங்கள் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே போங்க. ஆத்திர அவசரத்துக்குள்ளே நமக்கு வந்து வயசாகிடும், வேறு ஏதாவது பிரச்சனை வந்துடும்ன்ற மைண்ட் செட்டோடு நீங்கள் வந்து உள்ளே போயிட்டீங்கன்னா அந்த வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். சிங்கப்பூரில் வருகின்ற செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 5 நாட்கள் அடுத்த மீட்டப் வந்து ஏற்பாடு பண்றோம். இதற்கு முன்னாடி சிங்கப்பூர்லயும் சரி, மலேசியாலையும் சரி, இந்தியாவிலும் சரி பல நபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில பர்சனல் லைஃப் கைடன்ஸ், ஸ்பிரிச்சுவல் எலவேஷன், முக்திக்கான ஞான பாதைக்கு உண்டான கேள்விகள் மற்றும் பதில்கள், உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகள், நோய் சம்பந்தமான பிரச்சனைகள், வெளியிட முடியாத பல கேள்விகளுக்கு பதிலை தெரிந்து கொண்டும் தொடர்ச்சியாக பொதுமக்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நினைத்து பார்க்க முடியாத வாழ்வியல் மாற்றங்களை தங்களது வாழ்வில் அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள். விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போயும் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்த பரம்பொருள் மாஸ்டர்ஸ் ஆன்லைன் வகுப்பை வந்து அறிமுகப்படுத்துறோம்.
3 மாத வகுப்பு இது. சாதாரண நபர்களை மாஸ்டர்ஸ் லெவலில் உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்லைன் வகுப்பு. இது வரைக்கும் 3 பேட்சஸ் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ 4வது பேட்சோட முதல் வகுப்பு வந்து செப்டம்பர் 6ஆம் தேதி ஆன்லைன் ஜூம் வழியாக வந்து தர இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பங்கு பெற்றவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நிறைய ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மாஸ்டர்ஸ் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பண்றதுன்னு கரெக்டா அந்த வழிமுறைகளை கரெக்டா சொல்லி கொடுக்குறீங்க. நம்மள அப்படியே இழுத்து கீழே விடுற மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன் வந்தாலும் சீக்கிரமா அதை விட்டு வெளியே வர முடியுது. மாஸ்டர் கிளாஸ் வந்ததுல இருந்து என்னை நான் நிறைய கத்துக்கிட்டேன் குருஜி. இப்பதான் உட்காந்து நான் என்ன வந்து யோசிக்கவே ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இப்போ நான் எவ்வளவு மாறி இருக்கேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். Your master class is very very useful Guruji. paramporulfoundation.in வெப்சைட் போனீங்கன்னா அதுல நிறைய மாஸ்டர்ஸ் கிளாஸை வந்து அப்லோட் வந்து பண்ணி வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதன் வாயிலாக நிறைய நபர்கள் பயன்பெற்று கொண்டே வந்து வருகிறார்கள். விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போய் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்த மாஸ்டர்ஸ் கிளாஸோட இந்த 4வது பேட்சோட முதல் வகுப்பில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பேராசைகளை கட்டி இறைவனை அணைத்து முக்தியை முத்தமிடு www.guruvinkarunai.com நீங்கள் போனீங்கன்னா நம்ம புத்தகத்தை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுபோக நிறைய ஆர்கானிக் பொருள்களும் வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அதையும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த பிரபஞ்சம் நமக்கு வேண்டும் என்கின்ற பொருள்களை, பிற மனிதர்களை, பிற உயிரினங்களை, பல மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி எப்படி வேகமாக நம்ம கிட்ட நகர்த்தி கொண்டு வருது அப்படின்ற அந்த ரகசியத்தை வந்து அதில் வந்து தெளிவாக பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவ தோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.